அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை பாசன நீரை நம்பியும் வடகிழக்கு பருவமழையை நம்பியும் ஒருபோக நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதி விவசாயிகள். வழக்கம் போல இந்த ஆண்டும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பருவமழையை நம்பி நெல் சாகுபடியில் ஈடுபட்டனர். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதை விதைத்த போதும் பருவம் தப்பி மழை பெய்ததால் குறித்த காலத்தில் கதிர் பறியவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். செப்டம்பர் மாதத்தில் வழக்கமாக பெய்ய வேண்டிய பருவமழை அந்த மாதத்தில் பெய்யாமல் அக்டோபரில் மழை பெய்ய தொடங்கியதால் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த ஆண்டு நெல் மகசூல் குறைய வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். மழை பெய்யாத பருவத்தில் மழை பெஞ்சு நல்லா ஒரு பறிய வேண்டிய நேரத்தில் தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கிடந்து 10 நெல் பறிய வேண்டிய இடத்துல 7 நெல் 6 நெல் தான் பறிஞ்சிருக்கு. அதனால எங்களுக்கு கஷ்டமான நிலைமையில 30,000-40,000 செலவழிச்சு எங்களுக்கு நஷ்டம் தான் வந்திருக்கு, லாபம் கிடைக்கல. அதனால நீங்க எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடோ அல்லது பயிர் காப்பீட்டு தொகையோ பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செப்டம்பர்ல பெய்ய வேண்டிய மழை அக்டோபர்ல பெஞ்சிருச்சு. அதனால பயிர் சீக்கிரம் அந்த ஆரம்பத்தில் வளர்ச்சி அடையாமல் பின்னாடி லேட்டாக வளர்ச்சி அடைஞ்சதுனால நஷ்டம். நெல் வட்டிக்கு வாசிக்கு வாங்கி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வெள்ளாமை போட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஏக்கருக்கு ஒரு 15-20 மூடை வர வேண்டியது ஒரு 10 மூடை தான் வர்ற சூழ்நிலையில் இருக்குது. எப்படி வாங்கினோம் கடனா கெட்ட போகிறோம்னு தெரியலை. அதனால் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு கணக்கெடுத்து எவ்வளோ நஷ்டம் என்னன்னு பார்த்து ஒரு நிவாரணம் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்குற மாதிரி அதிகாரியை நடவடிக்கை எடுக்கணும். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி கருகிய பயிர்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தி அதிகாரிகளின் கவனத்தையும் ஈர்த்தனர். இன்னைக்குள்ள சூழ்நிலையில தண்ணீர் கலக்குது. ஒவ்வொரு விவசாயியும் சிந்தின கண்ணீருக்கு அளவே இல்லை. கடுமையான பாதிப்பு. அறுவடை தயார் அந்த நெல்லு தண்ணில அழிஞ்சு போச்சு. பருவம் தப்பி மழை பெய்ததால் விவசாயம் பொய்த்து போன நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இம்மாவட்ட விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.